நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில்ல நீங்க கொஞ்ச நேரம் தண்ணி ஊத்தி வச்சிட்டீங்கன்னு வச்சுங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்டில்ல எந்த ஒரு தூசியும் இல்லாத போலதான் இருக்கும். நல்லா தண்ணி ஊத்தி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆன பின்பு அந்த பாட்டில பாருங்க, அது பார்க்க ரொம்ப கிளீனா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாட்டில எடுத்து இப்படி கொஞ்சம் குலுக்குங்க. குலுக்குனாத்தான் தெரியும் கீழே இருக்கிற எல்லாமே என்ன செய்யும். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கைய கொஞ்சம் ஆண்டவர் இப்படி அசைச்சா போதும், சூளை அனுமதிச்சா போதும், வனாந்தரத்தின் பாதையில அனுமதிச்சா போதும், பேதுருவை போல கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடிய, கிறிஸ்துவை துக்கப்படுத்தக்கூடிய, வேதனைப்படுத்தக்கூடிய பாவங்கள் நமக்குள்ள இருந்து வெளியில வரும். இப்ப ஆண்டவர் திரும்பி பார்க்கிறாரு. பேதுரு மறுதலிச்ச உடனே திரும்பி பார்க்கிறாரு. அப்பதான் இந்த பேதுரு உணர்கிறார், ஆண்டவர் சொன்னது உண்மை, ஆண்டவர் சொன்னது உண்மை. இந்த குணம் எனக்குள்ளதான் இருந்திருக்கு. இந்த சூழ்நிலைகள் வருகிற போது இந்த குணம் வெளியில வந்துருச்சு, எனக்குள்ள இந்த குணம் தான் இருந்திருக்குன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, இந்த பேதுருவை உணர வைத்தார். ஆண்டவர் ஏன் இந்த பாதையில நடத்துறாராம்? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 8:15. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படி ஆண்டவர் இப்பொழுது இந்த வனாந்தரத்தின் பாதையிலே உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார்.